சார் சார் இப்போ பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் ஒழுங்காக ஓடலன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிவ்யூ பண்ணாமல் இருங்க. ஓகே, இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லை, கருத்துன்னு கூட அதை சொல்லலாம். ஏன்னா சினிமா சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும் அது தெரியும், தெரியாதவங்களுக்கு அதனால் நாங்கள் ஒரு டைம் தெளிவாக சொல்லிடுறோம். அதான் இப்போது வசமாக மாட்டினாட்டான்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. நம்மளும் யூடியூப்பில் தானே இருக்கோம், அதனால சரி ஓகே போகிற போக்கில் ஒரு அடி அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது என்ன பிரச்சனைனா, இப்போ கங்குவா படம் ரிலீஸாச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக அது சில பேர்த்துக்கு ஏமாற்றம், சில பேர்த்துக்கு அது அதிர்ச்சியாக இருக்கலாம். இருந்தாலும் இப்போ அந்த படத்தினால ஒரு பிரச்சனை வந்து என்னதுன்னா, மெயினாக சொன்னது என்னென்னா ரிவ்யூஸ்னால வந்து படம் ஓடலை அப்படிங்கிறது. அது நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எங்களை மாதிரினால தான் படம் ஓடலைன்றதை வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ரிவ்யூஸ் பார்த்து படம் போய் நான் பார்க்குறேன்னு சொல்கிறவனா எவனுமே கிடையாது. ரிவ்யூஸ் பார்க்குறவன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் பார்ப்பானே தவிர்த்து, அந்த ஹீரோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ நடிச்சிருக்காங்கன்னா அவன் பாட்டு போய் ஃபேமிலியோட படத்தை பார்க்க தான் போகிறான். ரிவ்யூனால தான் நான் படம் பார்க்க மாட்டேன் எவனும் சொல்லியிருக்க மாட்டான். அப்படி ஒரு படம் ஃப்ளாப் ஆனதும் கிடையாது. கழுவி ஊற்றுன ரிவ்யூஸ் படங்களும் இருக்குது. அப்படி இருந்த படங்களும் தியேட்டரில் ஹிட்டு தான் ஆகிருக்கு. அது நிறைய படங்கள் இருக்குது. ரிவ்யூஸ்னால நான் படம் பார்க்கலன்னு சொல்கிறவங்களாம் எவனுமே இருக்க மாட்டான். அதை நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது. சொல்லிட்டீங்க போல, அவ்வளோதான். ஓகே, இப்போ அதனால் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர் சங்க அமைப்பு வந்து ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இனிமேல் வந்து எந்த படத்துக்கும் வந்து ரிவ்யூ போடக்கூடாதாமா முதல் 3 நாளைக்கு. அப்புறம் அதில் வந்து டாப் பொசிஷனில் இருக்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் 6 வாரத்துக்கு ரிவ்யூவே இருக்கக்கூடாது, அதை தாண்டி வந்து ரிவ்யூஸே இருக்கக்கூடாது, ரிவ்யூஸ்னால தான் படம் ஓட மாட்டேங்குதுன்றது. அது எங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ஒரு ரிவ்யூவர், சினிமா மீது பற்றுக்கொண்ட இருக்கிறதுனால அதை தான் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் பேசி இப்போது அவங்க சொன்ன சைட்லேயும் நியாயம் இருக்குது. ரிவ்யூஸ் போடுறாங்க அப்படின்றது ஏன் எரிச்சல் அடைகிறாங்க, ரிவ்யூஸ்னால தான் படம் வந்து ஓட மாட்டேங்குதுன்னு அவங்க சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்க பார்க்குற வீடியோஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு சில பப்ளிக் சேனல்ஸ் இந்த பப்ளிக் ரிவ்யூ எடுப்பாங்க. ஒரு சில சேனல், எல்லாமே சொல்கிறேன், ஒரு சில சேனல்ஸ் வந்து படம் நல்லா இருக்குது அப்படின்னு நார்மலாக சொல்லிட்டு போனதோ, இல்லை படம் சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டு போனதோ, இதே எல்லாத்தையுமே ரிவ்யூவில் வைக்கிறது இல்லை. நார்மலாக அவங்க ஒரு சிலர்லாம் இருப்பான், படம் பார்த்துட்டு வந்து ஊடு கத்திட்டு கிடப்பான். அதெல்லாம் வந்து இவங்களோட வியூஸ்க்காக தமிழ்லையும் வீடியோஸ்லையும் உள்ளே வச்சு விட்டு அந்த வீடியோஸை வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்றாங்க. அப்போ வந்து அதில் டெம்ப்ளேட்டுக்காக யூஸ் பண்ணுறது அது ஒரு சைடாக இருக்கட்டும். இருந்தாலும் அவங்க வந்து ஊன்னு கத்திட்டு போகிறதுனால ஒரு சிலர் வந்து இந்த படம் நல்லா தான் இல்லை போல அப்படின்னு நம்புவாங்க. ஏன்னா இப்போ கங்குவாக அதுதான் நடந்துச்சு. நான் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு படம் பிடிச்சிருக்கு, வெளியே வந்து பார்த்தா எல்லாம் கங்குவா ரோஸ்ட்னு வீடியோஸ் போட்டிருக்காங்க. அப்போ வந்து சாதாரண ஆடியன்ஸ் கூட ஓகே அந்த படம் நல்லா இல்லை போல அப்படின்னு நம்புவாங்க. அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அவங்க வந்து இந்த மாதிரி ரிவ்யூ போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸே வந்து ஃபேக் ரிவ்யூஸ் கொண்டு வராங்க. நம்ம படத்தை வந்து ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற கல்ச்சர் வந்துருச்சு இப்போ நம்ம தமிழ் சினிமாவில். பார்த்தீங்கன்னா ஐடி விங்ஸு, இப்போ சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதெல்லாம் யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பானுங்க பாதி பேர். அவனுங்களை வந்து மைண்டு ஃப்ரெஷ் பண்ணி படத்துக்கு போக வைக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலேயே ரிவ்யூஸை வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரிவ்யூஸ் தான் நாங்கள் நம்புகிறோம். இப்போ பிரச்சனைன்னு பார்த்தா ரிவ்யூ பண்ணுறது மட்டும் கிடையாது. இப்போ ப்ரொடியூசர் சைட்லையும் அந்த டேரக்டர் சைடும் அந்த ஆக்டர் சைடு எல்லா சைடும் இருக்குது. அவங்க ஒரு படத்தை பார்க்க வைக்கணுன்றதுக்காக அப்படி ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போது 2000 கோடின்னு சொல்கிறதுனால தான் நிறைய பேர் கங்குவாக்கே போய் உட்காந்துருவாங்க. அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குன்னு தான் போய் பார்த்துருப்பாங்க. நான் 2000 கோடிலாம் கிடையாது, தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு மேக்கிங் ஒரு படம் அப்படின்னு போய் உட்காந்ததுனால எனக்கு அந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 2000 கோடி ஹைப்பில் போனீங்கன்னா அந்த படம் சுமாராக தான் தெரியும். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ஹைப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு படத்தை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி ப்ரிவியூஸ்லாம் போட வச்சு வேணும்னே ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சு தேட்டருக்கு போய் வந்ததுக்கப்புறம் பொதுமக்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுன்னு போது ரிவ்யூஸ் பண்ணாதீங்கன்னு ரிவ்யூவர்ஸ் தலையில் கட்டுறது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. அப்புறம் அதே பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூவர்ஸும் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ படம் நல்லா இல்லை, நீ காசு கொடுத்து பார்த்துருக்க, உனக்கு இருக்க ஒரே உரிமை படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லலாம். அதை விட்டு தனி மனிதரை போய் பேசுறது, அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுறது, அது தப்பு. ஒரு படத்தை நீங்கள் காசு கொடுத்து படம் பார்க்குறீங்க அப்படின்னா அது பொது உடைமையானது. நீங்கள் அந்த படம் பார்த்துட்டீங்க, காசு கொடுத்து தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படத்தை ட்ரோல் பண்ணுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ கொஞ்சுவதற்கோ உரிமை இருக்குது. அதை மட்டும் தான் பண்ணணுமே தவிர அந்த படத்தில் நடித்தவங்க அந்த ஆக்டர் அந்த ஹீரோயின்னு சொல்லி பேசக்கூடாது. அது தப்பு. அதை தாண்டி சினிமாங்கிறது வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒன்று. மனுஷங்களோட எல்லா எமோஷன்ஸ்லையும் அது கலந்துருக்கும். ஜிகிருதண்டா செகண்ட் பார்ட்டில் கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க, ஒரு 3 மணி நேரம் சினிமா அவங்களோட 30 வருஷ வாழ்க்கையே அழிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. சினிமாவை வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காக சும்மா அந்த காசு சம்பாதிக்கணுன்ற நோக்கத்திலலாம் யாரும் எடுக்கிறது இல்லை. சினிமா ஒருத்தனோட வாழ்க்கையில் 60% கலந்துருக்கும் நம்பக்கூடிய ஆள் தான்.
நீங்க எல்லாரும் அப்படிதான். எல்லாரோட வாழ்க்கையில சினிமா கலந்துருக்கு, அதை நம்புங்க. அதை விட்டுட்டு ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்றதெல்லாம் யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. காசு கொடுத்து படம் பார்க்குறான்னா அவனுக்கு அந்த படத்தை திட்டுவதற்கும் கொஞ்சுவதற்கும் உரிமை இருக்கு. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஆக்ட்ரஸ்க்கு எவ்வளோ அந்த சம்பளம் சேலரி முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு சாமானிய மனிதன் 190 கொடுத்து பார்க்குறதுல அவனுக்கு அந்த 190 முக்கியம் தான் நான் சொல்லுவேன். மணி எல்லாத்துக்கும், எமோஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் மணியும். அது கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி 190 இருந்தாலும் சரி. அதனால் அவனுக்கு ஒப்பீனியனாக சொல்கிறதுக்கு இது இருக்குது. அதை தாண்டி நம்ம ரிவ்யூஸ் சைடு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் அவங்க கொஞ்சம் மாற்றி. எல்லா ரிவ்யூவர்ஸும் கிடையாது, ஒரு சிலர் பப்ளிக் ஒப்பீனியன் வாங்குற அந்த சேனல்ஸ் மட்டும் இந்த ஃபேக் தம்ப்நெயில்ஸ் போடுறது, ஃபேக் தம்ப்நெயில்ஸ், அதனால வர பிரச்சனைகள் தான் இந்த கேஸ் வர்றதுக்கான காரணங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒன்று டைரக்டர்ஸ் கிட்ட ஐப்பை கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அந்த ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் பண்றவங்க அவங்கள நிப்பாட்டுங்க, இது முடிஞ்சிடும். ரிவ்யூவர்ஸை குறை சொல்லாதீங்க. அதை தாண்டி ரிவ்யூஸ்னால தான் படம் ஓடலை அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ரிவ்யூவர்ஸ் இல்லாமையும் ஒரு சில படங்கள் நல்லா ஓடி இருக்கு, ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ சூரரை போட்டு அந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகல, ஓடிடி ரிலீஸு. ஆனால் அந்த படம் இப்போ ஓடிடியில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுதுன்னா பப்ளிக் மவுத்து தான். பப்ளிக் சொல்லி தான் அந்த படம் நல்லா இருக்குது சொன்னதுனால தான் அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அமேசான் பிரைமில். அதனால் ரிவ்யூஸ் மட்டுமே படத்தை இதுவாகாது. உங்கள் ஹீரோ எந்த அளவுக்கு அந்த படத்தை ஹைப்பை கிரியேட் பண்ணுறாரோ அதை விட அதிகமாக அந்த பப்ளிக் ரிவ்யூவர்ஸ் வந்து அந்த படத்தை ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. நல்லா இருந்ததுன்னா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி 5000 வாங்கினாலுங்க 500 வாங்கினாலுங்க லஞ்சம் தானே. அந்த மாதிரி கடைசியாக நாங்கள் சொல்ல போகிறோன்னா, எந்த ஒரு ஃபிலிம் மேக்கராலையும் 100% ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. சில பேர்த்துக்கு 50-50 இருக்கலாம், சில பேர்த்துக்கு பிடிக்காமலாம் இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நல்ல படம் அதுக்கான ஆடியன்ஸை அதுவாக தேர்ந்தெடுக்கும். அதான் நான் சொல்ல வேண்டியது. இதில் நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. நம்மளே சீரியஸாக பேச வைக்கணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய கண்டென்ட் யோசிச்சிருக்கோம், டிஸ்கஷன் வீடியோஸு, சினிமா பற்றி பேசணும். உங்களுக்கு சினிமா தான் அந்த சார்ந்து என்ன கேள்விகளுக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. தெரியாது, தெரிஞ்சது சொல்கிறோமே, கற்றுக்கிட்டு வந்து வீடியோஸ் போடலாம். ஏன் நாங்கள் பேசலாமே, ஒன்றும் அதில் தப்பு இல்லையே. அந்த மாதிரி அதனால் நீங்கள் சொல்லுங்கள், பார்த்து பண்ணிடலாம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கரெக்டாக இருந்தால் புரோட்டா வரட்டா. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்